அப்பதான் உறவு கிட்ட போகணும். முதல்ல நாம நம்ம ரட்சிப்புள்ள கொண்டு வரணும். முதல்ல நாம நம்ம கரெக்டா இருக்கணும். நான் இந்த ஆலயத்தை வந்து பரிசுத்தப்படுத்திக்கணும். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும்னா நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாயிடும். நம்ம கண்ணோட பரிசுத்தப்படுத்தலாம், நம்ம பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்தலாம், உறவுகளை பரிசுத்தப்படுத்தலாம், எல்லாருமே நம்ம பரிசுத்தம். அதாவது இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியா பாத்துங்க, பராமரிப்பு. அதான் ஆலயமா ஓகே. அதுக்கப்புறம் வந்து அங்கலாய்ப்பு. சபையை குறித்து அங்கலாய்ப்பு இருக்கணும். ஏதோ வந்தோம் போனோம், நல்லா உட்காந்து அட்டை தேய்ச்சோம், ஏதாச்சும் ஜூஸ் ஐயா கொடுத்தாரு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருக்கணும். ஆலயத்தை குறித்து ஒரு அங்கலாய்ப்பு இருக்கணும் நம்மளுக்கு. ஆலயத்தை குறித்து நம்ம ஒரு சும்மா எக்ஸாம்பிள் யாரும் தப்பா எடுக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம சபை கட்டுறோம். அல்லேலூயா. அந்த சபையில வேற சபையார் வந்து உட்காருவாங்களா? நம்ம சபை, நம்ம இடம், நம்ம போதகர், நம்ம குடும்பம். அல்லேலூயா. சபையை குறித்து அங்கலாய்ப்பு இருக்கணும். சபை குறித்து நிறைய பேரு சம்பாதனை எல்லாருமே சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்காம வீட்டுல இருக்கிற யாராச்சும் கை தூக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். எல்லாருமே சம்பாதிக்கிறோம்.